ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் காட்லின் டியூட்டோரியலில் நம்ம இன்னைக்கு ஒரு டேப் லேஅவுட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து டேப் லேஅவுட், ஓகேவா? ஸோ டேப் லேஅவுட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டேப் லேஅவுட்லேயே வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாமே வந்துடும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டேப் லேஅவுட்லேயே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நான் ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து எடுத்துட்டேன் இந்த இடத்துல இருந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து டேப் லேஅவுட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து நியூவில் ஆக்டிவிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வியூ ஆக்டிவிட்டி அப்படி சொல்லி க்ரியேட் பண்ணேன். அண்ட் இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா டேப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். ஓகே, காட்லினில் தான் இருக்குது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப் லேஅவுட் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆக்டிவிட்டி ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலில் போயிட்டு நம்ம டேப் லேஅவுட்கான கோடை ஃபஸ்ட்டு எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா லைக் நீங்கள் வந்து ஒரு கிராடிலில் ஒரு ப்ளகின் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். com.google android மெட்டீரியல் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ 1.4.0. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கிராடில் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல சிங்க் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கிராடில் வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. லைக் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் வந்து டேப் லேஅவுட் காட்லின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கிக்ஸ் ஃபார் கிக்ஸு எடுத்தோடனே வந்திருக்கு. ஸோ இதில் போனீங்கனாலே நமக்கு அந்த ப்ளகினோட இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி அந்த கிராடில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது மூலயமா தான் வந்து நம்ம உள்ள அந்த டேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். லைக் இந்த இதுதான். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் அவ்வளோதான் நமக்கு தேவையானது. ஸோ கிராடில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி சிங்க் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டேப் ஆக்டிவிட்டியில் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு போயிடலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஆப் பார் லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். என்ன அப்படின்னா லைக் அந்த டேப்ஸ் வந்து ஆப் பார்க்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ com.google ஆண்ட்ராய்டில் ஆப் பார் லேஅவுட். ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து மேட்ச் பேரண்ட்டு அண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கண்டென்ட்டே கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணோம். ஸோ ஐடி வந்து ஆப் பார் லேஅவுட் அப்படின்னு சொல்லி வச்சிடலாமா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து நம்ம டேப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா com.google android மெட்டீரியல் டேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அண்டு ஸோ இங்கே இருக்குது டேப்ஸில் வந்து டேப் லேஅவுட்டு. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து மேட்ச் பேரண்ட்டு அண்ட் இது வந்து ரேப் கண்டென்ட் அப்படின்றத கொடுத்துறேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஐடி செட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐடி வந்து நான் ஐடியில் டேப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ டேப்ஸ் எல்லாமே இருக்கிறனால டேப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன்.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது கலர் ப்ரைமரி. அண்ட் ஆப் டேபோட மோடு இது வந்து ஃபிக்ஸ்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் கலர் ஸோ இது வந்து அட் கலர் ஒயிட்டு ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேப்ஸுமே வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்னென்னா லைக் இப்போ டிசைனில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இதில் என்ன ஒரு இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரெயின் வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப் பார்லேயே டேப்ஸ் அப்படின்றது வந்துடும் ஆப் பார்க்குள்ளே. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லைக் ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க, எம்டி கண்டெய்னர். அண்ட் அந்த கண்டெய்னர் தான் வந்து நம்ம எதை வந்து கிளிக் பண்ணுறோமோ லைக் இப்போ டேப்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 3 டேப்ஸ் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேட் ஒன்று இருக்கும், குரூப் ஒன்று இருக்கும், அண்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இது இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி டேப்ஸ் அப்படின்றது எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்றாப்படி வித் ரெஸ்பெக்ட் நம்மளோட ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வியூ பேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கண்டெய்னர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம எந்த வியூவை வந்து சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்படி அதோட இதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் எக்ஸ் டாட் த வியூ பேஜர் 2. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மேபி மேட்ச் பேரண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைட்டுக்குமே வந்து மேட்ச் பேரண்ட்டு கொடுத்துலாமா? இல்லை டேப் கண்டென்ட் ஓகே. இல்லைனா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதை பொறுத்துன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஐடி இதுக்கு கொடுக்கணும். ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா வியூ பேஜர் அப்படின்னு சொல்லியே கொடுக்குறேன். ஐடி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேஜர். ஸோ சேம் நேம்லேயே நான் கொடுத்துறேன் வியூ பேஜர் அப்படி சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரெயின் நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஸோ வியூ பேஜர் வந்து மேலே இருக்குது. சாரி, மேபி இது எல்லாமே பாட்டமில் தானே வரப்போகுது. நான் இந்த இடத்துல டேரெக்டாக கொடுத்துறேன். பேரண்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே.
அப்புறம் இதில் வந்து சாரி பாட்டம் பேஸ் லைன் டு பாட்டம், அதாவது இதுக்கு கீழே வந்த மாதிரி வைக்கணும். ஸோ பேஸ் லைன் பாட்டம் இந்த இடத்துல ஐடி ஆப் பார் லேஅவுட் கரெக்டாக இருக்கா? ஓகே, இது கீழே வர மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஅவுட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து மேபி நம்ம கோடு வந்து கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். மேபி அலைன்மெண்ட்ஸில் மேபி இஷ்யூ வரலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல லேஅவுட்டில் நியூ போயிட்டு இந்த இடத்துல லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதுக்கான ஃப்ராக்மெண்ட்கான நேமு, ஸோ மேபி டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மேபி அது லீனியர் லேஅவுட்டில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம கோடில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரைன் லேஅவுட் இதுக்கு பதிலாக லீனியர் லேஅவுட்டுன்றதை கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வியூ அண்ட் இது வந்து மேட்ச் பேரண்ட், மேபி மேட்ச் பேரண்ட்டை கொடுப்போம். ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இது சும்மா ஒரு லைக் எப்படின்னா ஒரு இது பேஜுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் டெக்ஸ்ட்டு சைஸு அண்ட் இது வந்து ஒரு 32 ஓகே எஸ்பி. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு இது க்ரியேட் பண்ணோம். ஸோ லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைலில் அண்ட் இது வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா இப்போ ஃப்ராக்மெண்ட்டு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கிறது என்னன்னா பேஜ். ஓகேவா? ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து நான் வந்து ஒரு பேஜ் லைக் இப்போ என்னென்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் வந்து வெப் டெவலப்மெண்ட் பற்றின கண்டென்ட்ஸ் இருக்கும், இன்னொரு பேஜில் வந்து ஆப் டெவலப்மெண்ட் பற்றின கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு இதுக்கும். லைக் நம்ம வந்து ஃபுல்லாக இதை முடித்ததுக்கப்புறம் எப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் டேரெக்டாக லீனியர் லேஅவுட்டு. ஓகே. அண்ட் இதில் இருக்குது அப்படியே இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு அண்டு இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். அண்ட் இதில் நேமை மட்டும் மாற்றிடுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஐ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த யூஐ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு எக்ஸ்எம்எலுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு நம்ம அந்த டூல் பார்க்கான இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைக் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கோ இல்லையா ஒவ்வொரு இதுக்கான இது ஃப்ரேக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி இப்போ நான் க்ரியேட் பண்ணல அந்த 2 இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த இதை க்ரியேட் பண்ணோம். ஃப்ராக்மெண்ட்டு ஆக்டிவிட்டிலையும் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஃப்ராக்மெண்ட்டை கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தேவையான எல்லாத்தையும் நான் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிடுறேன் ஆக்டிவிட்டியில் போய்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ராக்மெண்ட் எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். வேல் அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வியூ பேஜர் அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வியூ பேஜர் அப்படின்றத நான் இங்கே இடத்துல கொடுத்துட்டு அண்ட் அதை வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடியில். ஸோ இது வந்து வியூ பேஜர் 2வா?
ஸோ அதை கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டாட் ஐடி டாட் வியூ பேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது அந்த டேப்ஸு. ஸோ வேல் டேப் லேஅவுட் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி. அண்ட் இதில் வந்து டேப் லேஅவுட் அண்ட் இதில் வந்து ஆர் டாட் ஐடி டாட் அந்த டேப்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் அதை ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஒரு டேப்ஸு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வியூ பேஜ் இது 2 மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதை நம்ம எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா லைக் டேபை வச்சு நம்ம எந்த இதை கிளிக் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம கெட் பண்ணோம். அண்ட் வியூ பேஜில் நம்ம எதை கிளிக் பண்ணோமோ அந்த இதை வந்து ஷோ பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பேஜருக்கான ஒரு இது. ஸோ எந்த லைக் நம்மள்ட்ட இப்போ சொன்னோம் இல்லையா எத்தனை டேப்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேப்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அடாப்டர் வந்து க்ரியேட் பண்ணோம். லைக் நம்ம வந்து ரீசைக்ளர் வியூவில் பண்ண மாதிரியே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த இது அந்த வியூ பேஜருக்கு க்ரியேட் பண்ணோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நம்ம காட்லின் ஃபைல்லையும் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து லைக் ஆல்ரெடி வந்து நான் அந்த ரீசைக்ளர் வியூலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவேன். ஸோ காட்லின் கிளாஸில் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட். ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து டைப்பு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நம்ம எழுத வேண்டியதான். ஓவர் ரைட் அண்ட் இதில் வந்து ஆன் கிரியேட் ஃபங்க்ஷன் ஆன் கிரியேட் வியூ அப்படின்றதுல ஒரு இது லைக் எப்படின்னா எப்பயும் போல் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணால் ஆன் கிரியேட் அப்படின்றது வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாகவே ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணியுமே க்ரியேட் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா லைக் எப்படி வந்து ஃப்ராக்மெண்ட் நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போகும்போது ஆக்டிவிட்டி கிளாஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத நிறைய இது வந்து வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு என்னத்துக்கும் தெரியாமல் இருக்கும். அண்ட் அதை வந்து நான் இது பண்ணுறதுக்காக தான் ஃப்ராக்மெண்ட் அப்படின்றத வந்து நானே வந்து லைக் ஒரு கோடு எழுதி நானே ஃப்ராக்மெண்ட் அப்படின்றத எழுதுறேன். ஸோ டேரெக்டாக அதில் போய் க்ரியேட் பண்ணாமல். அண்ட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்படி வந்து ஃப்ராக்மெண்ட் ஒர்க் ஆகுது, எது எது தேவையானது அப்படின்ற கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் அண்ட் சேம் அதே மாதிரி தான் ஃபன் இந்த இடத்துல வந்து ஆன் கிரியேட்டில் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஆன் கிரியேட்டு இதில் வந்து சேவ் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கு. ஆன் கிரியேட்டு இன்ஃப்ளேட்டர் இதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆன் கிரியேட் சேவ் இன்ஸ்டன்ஸுன்ற 2வது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. பட் நமக்கு இந்த இடத்துல அது தேவைப்படாது. நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ராக்மெண்ட் மாதிரி தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்க இன்ஃப்ளேட்டர் அந்த இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கிரியேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிட்டர்னில் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே ஃப்ராக்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்எம்எல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த எக்ஸ்எம்எல்லாம் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா லைக் இந்த இன்ஃப்ளேட்டர் அப்படின்ற லைக் இந்த ஆன் கிரியேட் இந்த வியூ க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த லேஅவுட் பற்றின எல்லா இதுவுமே நமக்கு இன்ஃப்ளேட்டர் மூலயமா கிடச்சிரும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஃப்ளேட்டர் டாட் இன்ஃப்ளேட்டில் நம்ம அந்த லேஅவுட்டோட இதை கொடுக்கணும். ஆர் டாட் லேஅவுட் டாட் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அண்ட் இதுக்கப்புறம் வந்து ரூட் இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகே. அட்டாச் ரூட். ஓகே. ஸோ இவ்வளோதான் நமக்கான ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ இது ஏன் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா லேட்டர் நம்ம வந்து அந்த
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ராக்மெண்ட்டில். ஓகேவா? இன்கேஸ் இது வந்து ஒரு சேட் அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா லைக் அதுலலாம் வந்து நம்ம நிறைய சேட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்லாம் நிறைய காட்டும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணணும்னா இந்த ஒரு லேஅவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்றப்ப அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து வியூஸில் நம்ம எழுதி ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக தெரியும். பட் இது வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்னொரு ஒரு காட்லின் கிளாஸ் ஃபைலில் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே. அண்ட் சேம் அதே மாதிரி தான் ஃப்ராக்மெண்ட்டு. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இதில் வந்து நான் இந்த லேஅவுட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ என்ன காப்பி பண்ணி போட்டோம் இல்லையா? ஸோ இதில் வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட்கான கிளாஸ்மே எழுதியாச்சு. லைக் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபுக்கான யூஐ கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கான ஃப்ராக்மெண்ட்ஸு அண்ட் அதுக்கான கிளாஸ் அந்த காட்லின் கிளாஸ் ஃபைலுமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அடாப்டர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணோம். லைக் எப்படின்னா நமக்கு வந்து எத்தனை டேப்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ டேப்ஸ் அப்படின்றப்ப கவுண்ட்டில் வர்றதுனால நம்ம கண்டிப்பாக அந்த ரீசைக்கிளர் வியூ அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்படின்றப்ப நமக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படும். ஸோ அதுக்கான ஒரு அடாப்டர் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இன்னொரு காட்லின் கிளாஸ் ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அடாப்டருக்கான ஒரு இதை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ வியூ பேஜ் அடாப்டர். ஓகே. வியூ பேஜ் அடாப்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ எப்பயும் போல் ஒரு ஃபங்க்ஷன் இதை கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் ஃப்ராக்மெண்ட் ஆக்டிவிட்டி கிடையாது, ஃப்ராக்மெண்ட் மேனேஜர். மேனேஜர். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து லைஃப் சைக்கிள், அது எந்த லைஃப் சைக்கிள் அப்படின்றத இது பண்ணுறதுக்காக. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபங்க்ஷன் எந்த இதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஸ்டேட் அடாப்டரோடது. ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டி அப்புறம் எந்த லைஃப் சைக்கிள் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்னென்னா இந்த வேவ் பேஜ் அடாப்டரில் வந்து எந்த ஆக்டிவிட்டி நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம், லைஃப் சைக்கிள் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இந்த இது வழியாக வரும். அண்ட் இந்த மொத்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ் வந்து எதை வந்து இது பண்ணுதுன்னா ஃப்ராக்மெண்ட் ஸ்டேட் மேனேஜர் அந்த ஒரு டைப்பில் தான் இதாகுது அப்படின்றத செமிகோலன் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ரெட் கலரில் காட்டுது இல்லையா? ஸோ இந்த ரீசைக்கிளரில் க்ரியேட் பண்ண மாதிரி தான் லைக் அந்த ரெட் மார்க் க்ரியேட் பண்ணிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மெம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து வியூ பேஜ் அடாப்டருக்கான இது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கவுண்ட் இருக்குது, அந்த டேப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா மேபி சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ் 2ஆக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், மொத்தம் 3 இது இருக்குன்ற மாதிரி இதாகும் இல்லையா? 0, 1, 2ன்னு. அண்ட் அது மாதிரி வந்து இந்த இடத்துல இதாகாது. ஸோ கவுண்ட் வந்து இந்த இடத்துல எப்படி இதாகுதுன்னா 1ல் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ 0ல் இருந்து கிடையாது. ஸோ அதனால வந்து நமக்கு மொத்தம் 2 டேப்ஸ் இருக்குது, ஆட் டெவலப்மெண்ட்டு, வெப் டெவலப்மெண்ட் சொல்லி. ஸோ அதனால நான் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஃப்ராக்மெண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோன்றதை பொறுத்து அந்த பொசிஷனை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் வென் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பொசிஷன் அப்படின்றது வரும். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஸோ 0வா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட் அந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக கொடு அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 1ஆ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட்டுன்றத ஃப்ராக்மெண்ட் தான் வேணும் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக இது எல்ஸில் எனக்கு ஆப் டெவலப்மெண்ட்டுன்றதையே கொடுத்துரு அப்படின்றது சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்டுமே வந்து அந்த வியூ பேஜ் அடாப்டருக்கான இதையுமே க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம அதாவது தேவையான எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேபு க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் அடாப்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த க்ரியேட் பண்ண எல்லாத்தையுமே வந்து நம்ம டேப் ஆக்டிவிட்டியில் கனெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வியூ பேஜ் அண்ட் டேப் லேஅவுட்டு இது ரெண்டையுமே வந்து நான் இது பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் ஒர்க்குக்கு வந்து போயிடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் அப்படின்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ தானே க்ரியேட் பண்ணோம். இந்த வியூ பேஜ் அடாப்டர். ஸோ இதை கொடுக்க போகிறோம். அண்ட் இதுக்கு தேவையானது என்ன ஃப்ராக்மெண்ட் மேனேஜரு அண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேஜ் அடாப்டர் சாரி மாற்றி இது பண்ணுறேன்னா வியூ பேஜ் அடாப்டர் அண்ட் இதில் வந்து மேனேஜருக்கு வந்து என்னென்னா சப்போர்ட் ஃப்ராக்மெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையும் அண்ட் லைஃப் சைக்கிள் வந்து டைரெக்டாக லைஃப் சைக்கிள் அப்படின்றதையும் கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடாப்டர் லைக் நமக்கு இந்த வியூ பேஜில் ஒரு அடாப்டர் தேவைப்படும் இல்லையா? அந்த அடாப்டரில் இந்த அடாப்டர் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இது வந்து நீங்கள் ரீசைக்கிளர் வியூ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இந்த அடாப்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த வியூ பேஜ் அடாப்டரில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அடாப்டரை கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லேஅவுட்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல 2 டேப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டேப்ஸுக்குலாம் வந்து நேம்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் லேஅவுட் மீடியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டேப் லேஅவுட் மீடியேட்டர் அண்ட் இதில் வந்து டேப் லேஅவுட்டை கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேஜரையும் கொடுக்கணும். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் டேபு அண்ட் பொசிஷன் இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா லைக் எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கேற்றாப்படி அதுக்கு நம்ம நேம்ஸ் இது பண்ணோம். ஸோ டேப் டாட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு வென். ஸோ என்ன பண்ணுறேன்னா பொசிஷனை பொறுத்து அந்த டேபோட டெக்ஸ்ட்டை வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ பொசிஷன் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து 0 அப்படின்னா எனக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு 1 அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட். ஓகே. அண்ட் எல்ஸு ஆப் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணோன்னா டாட் அட்டாச். ஸோ இந்த ஒரு இதை கொடுத்தோம்னா நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேப் லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நேவிகேஷனில் வந்து செட் பண்ணி விட்டுறேன். ஓகே. டேப் ஆக்டிவிட்டி தானே? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து நான் அந்தளவுக்கு எதுவும் ஆட் பண்ணல கைஸ். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அதுக்காக நான் வந்து ஜஸ்ட் எப்படி வந்து இதை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். லைக் நம்ம இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு காட்லின்ல எப்படி வந்து நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கோம்ல. ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம இந்த யூஐ சேஞ்சஸ் இந்த இதெல்லாமே எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் ஆப்பாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் அப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்டை மட்டும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆன் டிவைஸ். ஓகே, ஓகே செகண்ட் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நமக்கு ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு டேப் வந்து ஒர்க் ஆகுது, பட் ஆனால் நமக்கு என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து வருதா, லைக் அந்த டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றது தெரில. பட் நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டு தான், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பண்ண எல்லாமே கரெக்டு தான். மேபி நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பேஜில் உள்ள அந்த ஒரு அலைன்மெண்ட்னால இதாகும் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால கூட ஏதாவது ஆயிருக்கலாம். மேபி நம்ம இப்போ டிசைனில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேஜரும் டேபும் வந்து ஒரே இடத்துல இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப என்னென்னா லைக் இது வந்து பிஹைண்டில் இருக்குது இந்த டேப்ஸுக்கு பின்னாடி. ஸோ அதனால வந்து நம்மளால் இதை பார்க்க முடியல. பட் ஆனால் உண்மையிலுமே வந்து இதுக்கு பின்னாடி வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா லைக் கோடில் போயிட்டு ஒன்றும் இல்லை, அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் பாட்டம் டு பாட்டம் அப்படின்றத வந்து பேரண்ட்டுன்னு செட் பண்ணியிருந்தான். ஸோ பாட்டம் டு பாட்டம்ன்றது வந்து என்னென்னா லைக் இதுக்கு ஒரு விட்ஜெட் இருக்குன்னா அதுக்கு பாட்டமில் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் மாற்றி கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இதுக்கு பாட்டமாக இதுக்கு பின்னாடி வந்து இந்த வியூ பேஜர் அப்படின்றது போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரெயின் டாப் டு பாட்டம் இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம அந்த ஆப் பார் லேஅவுட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா லைக் அந்த கன்ஸ்ட்ரெயின் டாப்லேருந்து பாட்டம் ஆஃப், ஸோ இதோட பாட்டம் ஆஃபில் இந்த விட்ஜெட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஏன்னா அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஸோ அதில் வந்து நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம் இதை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆன் டிவைசஸ் அது ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே, நேவிகேஷன் ஸ்க்ரீன் 2. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆப் டெவலப்மெண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ராக்மெண்ட் மூலியமாக லைக் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி அந்த டேப்பில் வந்து கால் பண்ணிப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ வெப் டெவலப்மெண்ட், ஸோ இந்த ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த இது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்து எக்ஸ்பிளைன் கூட பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் அந்த எக்ஸ்எம்எல் டேப் ஆக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப் பார் லேஅவுட் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் அதுக்குள்ளே நமக்கு டேப்ஸ் வேணும் அப்படின்றக்காக அந்த டேபுக்காக ஒரு லேஅவுட். பட் இந்த டேப்பில் வந்து எத்தனை டேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த காட்லின் ஃபைலில் தான் க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட்டு நம்ம இங்கே வந்து என்னென்னா அதுக்கான ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல், அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்குது, டேப் பார் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸ்எம்எல். அண்ட் இதில் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் அந்த
எத்தனை ஆப் டெவலப்மெண்ட் இப்போ வெப் டெவலப்மெண்ட் சொல்லி இந்த மாதிரி நிறைய இது வருது இல்லையா? ஸோ இதில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம காட்லின் ஃபைல் மூலியமாக தான் இது பண்ணோம். அண்ட் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வியூ பேஜர் அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு டேப்ஸுக்கும் தனியாக ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலு, ஸோ ஆப் டெவலப்மெண்ட்க்கு தனியாக அண்ட் வெப் டெவலப்மெண்ட் தனியாக. அண்ட் இதை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ணது தான் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்ஸு. ஸோ லைக் பார்த்தீங்க இது எப்படின்னா லைக் இதுவுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்படி எக்ஸ்எம்எல் ஃபைலும் காட்லின் ஃபைலும் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கேற்றாப்படி காட்லின் ஃபைல் அண்டு எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்றது இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அந்த அடாப்டர் வச்சு எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் எந்தெந்த பொசிஷன் வந்து எந்த வந்து இது டேப் வந்து இருக்கணும், எதோட ஃப்ராக்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் லேட்டராக வந்து லாஸ்ட்டாக இந்த டேப் ஆக்டிவிட்டியில் நம்ம எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி டேப் லேஅவுட்டை க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து சொன்னது எல்லாமே அவ்வளோதான். ஓகே. அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த டவுட்டு க்ளியர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ பாய் கைஸ்.